திமுகவுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவரது முகாம் அலுவலகத்தில் சந்தித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். கடந்த முறை 6 தொகுதிகளில் விசிக போட்டியிட்டது. இந்த முறை கூடுதல் தொகுதியில் கேட்க வாய்ப்புள்ளதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இந்த தேர்தலில் சந்திப்பதற்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதலிலிருந்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த முறை அவர்கள் கூடுதல் தொகுதியில் அவருடைய பலத்திற்கு ஏற்ப அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது விருப்பம் இருப்பதாக அவர்களுடைய முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்று எதிர்பார்த்து வரக்கூடிய சூழலில் முதலமைச்சர் அவர்களை தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் ஏற்கனவே ஒரு முறை சந்தித்திருந்தார். தற்போது இரண்டாவது முறையாக திருமாவளவன் மற்றும் அவருடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள் முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்திருக்கிறார்கள் இன்று காலை தினம். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது இன்னும் தமிழ்நாட்டு தேர்தலை விட புதுவை தேர்தலுக்கான காலம் இன்னும் குறுகிய காலமே இருக்கக்கூடிய காரணத்தினால திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு புதுவையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக வலியுறுத்த அவர்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டதாகவும், அதே நேரத்தில் இந்த முறை கூடுதல் தொகுதிகள் கேட்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் குறைந்தபட்சமாக 9 தொகுதிகள் வரையிலும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழலில் 8 தொகுதிகள் வரையிலும் அவர்களுக்கு வேண்டும் என்ற உறுதியாக கேட்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் கடந்த முறை கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை 6, அதை விட கூடுதலாக எத்தனை தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கப்படுகிறதோ அந்த தொகுதிகளுக்கு அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்குமாறு திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்பட்டாலும் அது அனைத்திலும் தனி சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கு விருப்பம் இருப்பதை முதலமைச்சரிடம் வலியுறுத்தவும், அதே நேரத்தில் புதுவைக்கு தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், அதுவும் குறிப்பாக அவர்கள் 3 இடங்கள் இந்த முறை புதுவையில் கேட்கிறார்கள், குறைந்தபட்சம் 2 இடங்களாக வேண்டும் என்று அவருடைய எதிர்பார்ப்பு இருப்பதனால் அதை வலியுறுத்தவும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. இதுவரையிலும் அவருடைய பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை குழு நடத்தப்பட்டிருக்கூடிய சூழலில் முதலமைச்சரை மட்டுமே 2 முறை பார்த்திருக்கிறார்கள். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இதுவரையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படாத ஒரு சூழலில் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.